Hey boys and girls, welcome to Vedantu's State Board 12th Standard class. So இன்னைக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுடைய குவார்ட்டர்லி மார்க்ஸ் இல்லையா? ஸோ இப்போது எல்லாருக்குமே வந்து குவார்ட்டர்லியில் நம்ம என்ன மார்க் எதிர்பார்த்தோமோ அந்த மார்க்கை கரெக்டாக எடுத்துட்டோமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை எப்படி படிக்கணும்னு நினச்சோமோ அதுமாதிரி படிச்சிட்டோமா, பெர்ஃபார்ம் பண்ணிட்டோமா நினச்சோமோ அப்படின்னா ஐ திங்க் அதோட கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போது நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலன்னா இந்த செகண்ட் மிட் டேர்மில் நம்ம ஒரு 3 சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸில் 7, 8, 9 வேவ் ஆப்டிக்ஸு, டுவெல் நேச்சரு, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இந்த 3 சாப்டரை மாஸ்டர் பண்ணலினா ஹாஃப் எக்ஸாம் வரும்போது ரொம்ப தடுமாறும். ஏன்னா ஹாஃப் ஃபுல் போர்ஷன். ஓகேவா? ஸோ நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் எல்லாமே டீச் பண்ணிடுறேன். டெய்லியுமே உங்களுக்கு 7:30க்கு யூடியூப்பில் லைவ் செஷன்ஸ் இருக்க போது இந்த லைவ் செஷன்ஸில் உங்களுக்கு A to Z நீங்கள் 100 out of 100 எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஓகே லைவில் நான் டீச் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு செஷன் தான் இன்றைக்கி. சரியா? ஓகே சார், இப்போது இன்றைக்கி செஷனுடைய அஜெண்டா என்ன, நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏதாவது ஒரு பிளான் இருக்கா சொல்லிடுங்க அப்படின்னா உடனே சொல்கிறேன் பாரு. ஓகே, இப்போது வேவ் ஆப்டிக்ஸ் இருக்குது இல்லையா, மொத்தமாக இதை 6 செஷன் ஓகே 6 செஷனில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செஷனில் என்ன அப்படின்னா 2 and 3 மார்க்ஸ். அடுத்து இதே மாதிரி இன்னொரு செஷன் இருக்குது. ஓகே, ரெக்கார்டட் செஷன் 30 மினிட்ஸ்க்கு, அதுலேயும் 2 and 3 மார்க்ஸ். ஓகே, 5 மார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா லைவாக வந்து டீச் பண்ண போகிறேன். 5 மார்க்ஸ் எல்லாமே லைவ் செஷன்ஸ் தான், டிஸ்கஸ் பண்ணிகிட்டே டீச் பண்ணலாம். யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு, டைஃப்ராக்ஷன் இன்னும் சிங்கிள் ஸ்லிட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் இல்லை. என் கூட வந்து டவுட்லாம் கேட்டு அழகாக படிச்சுக்கோங்க. சரியா? 7:30க்கு லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதையும் வந்து நான் லைவில் டீச் பண்ண போகிறேன். ஸோ 6 டிஃப்ரெண்ட் செஷன்ஸில் இந்த ஹோல் சாப்டருமே நம்ம மாஸ்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை, முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன திரும்ப தெரிஞ்சுக்கணும், இப்போ சாப்டர் 7 நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, பப்ளிக்கில் இதோட வெயிட்டேஜ் என்ன தெரியுமா, உங்களுக்கு மினிமம் 12 to 13 மார்க்ஸ் வரைக்கும் இந்த ஒரு சாப்டரில் இருந்து வரும். ஓகே, ஸோ 12 to 13 மார்க்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்க போது, 2 மார்க், 3 மார்க், இது இல்லாமல் 1 மார்க்ஸ் இருக்க போது மினிமம் 12 to 13 மார்க்ஸ். சரி, இந்த செகண்ட் மிட் டேர்ம் இருக்குல்ல, அதில் எவ்வளோ வெயிட்டேஜ் வரும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 அதிகபட்சம் 25 மார்க் வரைக்கும் இந்த சிங்கிள் சாப்டர்லேருந்து வரும். ஸோ அவ்வளோ ரொம்ப முக்கியமான சாப்டர் பசங்களா இது. நம்ம இதை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண தேவையில்லை, மிஸ் பண்ணிட தேவையில்லை. ஸோ இன்றைக்கி செஷன் 1 நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சாப்டர் 7 வேவ் ஆப்டிக்ஸில் இருக்க ரொம்ப முக்கியமான 2 and 3 மார்க்ஸ் எல்லாம் சொல்லித்தரப்போகிறேன். ஐயோ சார், இதில் நிறையா இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 35-38 2 and 3 மார்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஷார்ட் ஆன்சர்ஸ் இல்லையா? இதில் வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் நடத்துனீங்கன்னா மீதியெல்லாம் நானே படிச்சுக்கணுமா அப்படின்னா ஐயோ கண்ணா, அப்படி இல்லை. இந்த செஷனில் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சிடறேன், உனக்கு இம்பார்ட்டண்ட்லாம் நடத்திடுறேன். இதுக்கப்புறமும் இன்னொரு செஷன் இருக்குது, அதில் மற்ற கொஸ்டினையும் நடத்துகிறேன். சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக முடிச்சிருவோன்ற, புரியுதா? ஸோ let us start the session. அண்ட் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ் புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், டெலகிராம் சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இதுக்கான ஆன்சர் பிடிஎஃப்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். யாருமே டவுனாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வேணாம். ஐ கேன் ஹெல்ப். ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ அண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து என்னது, டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட்னா என்ன? A wave front is the locus of points which are in the same state or phase of vibration. புரியலீங்களே சார், ஏதோ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. இப்போது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பிக்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நான் ட்ரா பண்ணி கூட காட்டுறேன். ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த பாண்டில் நம்ம ஒரு ஸ்டோனை போட்டோம் அப்படின்னா அதில் அப்படியே அழகாக வேவ்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த வேவ்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்கன்னா அது இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? இப்போது இந்த வேவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் இப்படி எடுத்துக்க போகிறோம். ஓகே, சின்ஸ் இந்த வேவ் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால, அப்போ இந்த சர்க்கிளோட சென்டரில் இருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர்னா, அப்போ இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கும், ஆர் தான். இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் ஆர் தான், இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஆர் தான். அப்போது a wavefront is the locus of points which are in the same state. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதான் ஒரு வேவ் ஃப்ரண்ட்னு வச்சுக்கிட்டா, அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்.
சரியா? இது எல்லாமே எப்படி இருக்குமா, ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கும். இட் வில் பி இன் த சேம் ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரே வெலாசிட்டியில் தான் நகரும், ஒரே ஃபேஸில் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் வைப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அ வேவ் ஃப்ரண்ட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் விச் ஆர் இன் த சேம் ஸ்டேட் ஆர் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன். இவங்க எல்லாருமே இந்த பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரே ஃபேஸில் தான் இருக்கும்னு சொல்கிறது தான் வேவ் ஃப்ரண்ட்டுக்கான டெஃபினிஷன். சரி, இப்போ ரெண்டாவது கொஸ்டனுக்கு வரும். இப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டின் இருக்குல்ல, இது உனக்கு புரிஞ்சுதுன்னா வேவ் ஃப்ரண்ட் மறக்கவே மறக்காது, இன்னும் சூப்பராக புரியும். ஓகே, ஸோ முதல்ல இதை நான் படித்து காட்டுறேன், அதுக்கப்புறமா இதை டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உனக்கு செம்ம ஈஸியாக புரியும், டவுட்டே இருக்காது, உனக்கு சூப்பராக புரியும். சரியா? ஸோ முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். அக்கார்டிங் டு ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சொல்லும் போதே கீ பாயிண்ட்ஸ் என்னன்றதையும் நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிள் எந்த கீ பாயிண்ட்டை நீ மிஸ் பண்ணவே கூடாதுன்றதை நான் அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துட்றேன். சரியா? So according to Huygens principle, okay, each point on the wavefront behaves as the source of secondary wavelets spreading out in all directions with the speed of the wave. இதுதான் இங்கே key point. ஓகே, நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட், அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் நம்ம மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி நான் காமிச்சேன்ல, அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுமா, பிஹேவ்ஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட். அந்த ஒரு பாயிண்டில் இருந்து செகண்டரியாக இன்னொரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுமா, அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான சோர்ஸாக அந்த பாயிண்ட்டு தான் இருக்குமா. அண்ட் இது எப்படி இருக்கும், ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இது ஒரு பக்கம் இருக்காது, எல்லா பக்கமும் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு வேகத்தில் தானே போகணும். ஒரு வேவ்னா ஒரே இடத்துல இருக்காது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது வந்து என்னென்னா அந்த வேவுடைய ஸ்பீட்லேயே தான் செகண்டரி வேவ்லெட்ஸும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றாங்க. கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் புரியாத மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லை. பார், இங்கே நம்ம ஒரு வேவ் எடுத்துக்கிறோம். நான் ஒரு குளத்தில் சும்மா கல்லை போடுறேன், ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? இப்போ இந்த வேவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறேன், ஏ பி சி டின்னு. இப்போ அடுத்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதிலிருந்து ஏலேருந்து குட்டியாக ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது, பியிலேருந்து குட்டியாக ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதே மாதிரி சி அதே மாதிரி டி. ஓகே, இப்போ இந்த குட்டி குட்டி வேவ்ஸ் ஏலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாரு, இதை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா செகண்டரி வேவ்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த கொஸ்டினில் படிக்கும்போது செகண்டரி வேவ்லெட்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான். ஓகே, இப்போ திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். சரியா? இப்போது these are called secondary wavelets. இப்போ நான் அந்த குட்டி குட்டி சர்க்கிள்ஸ்லாம் போட்ட பாரு, அதை சுற்றி அதுதான் செகண்டரி வேவ்லெட்ஸ். அடுத்து the envelope to all these wavelets gives position and shape of the new wavefront at a later time. இப்போ இந்த குட்டி குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி சர்க்கிளை சுற்றி நீ ஒரு என்வலப் போட்டனா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணனா, அது புது வேவ் ஃப்ரண்ட்டாக புது வேவாக இருக்கும். அண்ட் அந்த புது வேவோட பொசிஷனும் அதே நேரத்தில் அதோட ஷேப் என்னன்றதும் இந்த என்வலப் மூலயமா தெரியும் அப்படின்றாங்க. இப்போ அதையும் சொல்கிறேன். இந்த பேர் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அவுட்டராக ஒரு சர்க்கிள் போடுறோமா, இதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்வலப். ஓகே, என்வலப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்டரி வேவ்லெட்ஸை வச்சு உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த ரெண்டாவதாக ஒரு வேவ் வருது இல்லை, இந்த வேவ்லேருந்து ரெண்டாவதாக இன்னொரு வேவ் கொஞ்சம் நேரம் கழித்து அது என்ன பண்ணுது, இங்கேருந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ அதோட பொசிஷன் என்னவாக இருக்கும், அது எவ்வளோ வேகத்தில் போகுது, இது எல்லாத்தையுமே உங்களால் கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அப்போ இப்போ ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்ப்போம், சூப்பராக புரியும் பாருங்க. ஸோ அக்கார்டிங் டு ஹைஜன்ஸ் பிரின்சிபல், ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் பிஹேவ்ஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட். ஓகே, அது வந்து ஒரு சோர்ஸாக ஆக்ட் ஆகும். எதுக்கு, இன்னொரு செகண்டரி வேவ்லெட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான சோர்ஸாக ஆக்ட் ஆகும். ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். இது எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் அப்படின்றாங்க. தீஸ் ஆர் கால்ட் அஸ் செகண்டரி வேவ்லெட்ஸ். அடுத்து the envelope to all these wavelets gives the position and shape of the new wavefront at a later time. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதோட என்வலப் வந்து உங்களுக்கு அதோட பொசிஷனையும் அதோட ஷேப்பையும் இன்னொரு லேட்டர் டைமில் டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எல்லாருக்கும் ஈஸியாக, செம ஈஸி இல்லையா? இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் லைட்னா என்ன? சூப்பர் பொசிஷன், இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபினாமினன் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ லைட் வேவ்ஸ். ரெண்டு லைட் வேவ் வந்து ஒன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆகும். அப்போது இந்த ரெண்டு லைட்டும் சேர்ந்து ஒன்று இதை விட இன்னொரு பிரைட்டான லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ஆக்சுவலாக இதை விட இன்னும் டல்லான டார்க்கான லைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ விச் ப்ரொடியூசஸ் இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி
அட் சம் பாயிண்ட்ஸ். ஓகே, இன்டென்சிட்டி ஒரு சில இடத்துல வந்து என்ன ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, அண்ட் டிக்ரீஸ் இன் இன்டென்சிட்டி அட் சம் அதர் ஓகே பாயிண்ட்ஸ் ஆர் கால்டு இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் பொசிஷன்னா என்னது, இதனால் உங்களுக்கு வந்து என்னாக போகுது, ரெண்டு லைட் வேவ் ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகும். கரெக்டாக இந்த சூப்பர் இம்போசிஷன்னா என்னன்னே புரியலையா, சிம்பிள் ஒரு குட்டி டயக்ராம் காட்டுறேன் பார். ரெண்டு டார்ச் லைட் இருக்குது, இதை வந்து நம்ம L1 வச்சுப்போம், இதை L2ன்னு வச்சுப்போம். சரியா, இப்போ இந்த ரெண்டு டார்ச் லைட்டோட வெளிச்சமும் சேர்ந்து ஒரு இடத்துல இன்ட்ராக்ட் ஆகுது. இந்த இன்ட்ராக்ட் ஆகிற இடத்துல இது ரெண்டுத்தை விட இன்னும் ஒரு பிரைட்டர் லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரீஜனில் தான் நான் என்ன சொல்லுவேன்னா சூப்பர் இம்போசிஷன் நடக்குது, ரெண்டு லைட் வேவ்ஸ் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான் விஷயம். சரியா, அப்போ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது இன்னும் ஒரு பிரைட்டர் லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை அதோட இன்டென்சிட்டி கம்மியாகவும் ப்ரொடியூஸ் ஆகலாம். அதுதாங்க ஆனால் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது தான் இதுக்கான பதில். ஓகே, சரி, இப்போது வாட் இஸ் ஃபேஸ் ஆஃப் அ வேவ். இப்போது இதுக்கு முன்னாடி அந்த வேவ் ஃப்ரண்ட் பற்றி பேசும்போதே ஃபேஸ்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருப்போம். சரியா, ஸோ ஒரு ஃபேஸ்னால் என்னது, ரொம்ப சிம்பிளாக நான் அந்த டெஃபினேஷனே படிக்காமல் வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறேன், என்னை நல்லா கவனி. ஒரு வேவ் இப்போ எங்கே இருக்குது, ஒரு வேவு உனக்கு நல்லா தெரியும், வேவ் வந்து ஒரே இடத்துல இருக்காது, அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். குளத்தில் ஒரு கழுத்துக்கு போடுறேன்னா அந்த வேவ் அங்கேயே நிற்காது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பெருசாக போயிட்டே இருக்கும். அப்போது ஒரு வேவு இப்போ எங்கே இருக்குது, சரியா, அடுத்து இது எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, ஓகே, எந்த டைரக்ஷனில் எம்பிட்டு வேகமாக போயிட்டுருக்கு, இந்த தகவலை சொல்கிற ஒரு வேல்யூவை தான் நீ என்ன சொல்லுவேன்னா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ எங்கே இருக்குது, எந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ ஃபேஸஸ், அதனால் என்ன சொல்லுவோம், ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ்னால் என்னது, இட் இஸ் த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் அ வேவ் இன் ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னால் என்ன, அது மூவ் ஆகிட்டே இருக்குது, மோஷனில் இருக்குது, நகர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ வைப்ரேஷன் ஆஃப் அ வேவ் which is in progress. There is a relation between the phase of the vibration and the path traveled by the wave. இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே உனக்கு ஃபேஸ்னால் என்னென்னு சொல்லிட்டாங்க, அது வந்து ஆங்குலர் பொசிஷன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரிலேஷன் இருக்குது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஓகே, ஃபேஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம இந்த சிம்பிளால் டினோட் பண்ணுவோம். சரியா, இந்த ஃபேஸுக்கும் பாத் ட்ராவல்டு பை த வேவுக்கும், அது எவ்வளோ தூரம், அது என்ன பாத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஓகே, அது என்ன பாத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கோ அதுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்றாங்க. என்ன பாஸ் ரிலேஷன் அப்படின்னு கேட்டோன்னா அடுத்த கொஸ்டினே அதாங்க, obtain the relation between phase difference and path difference. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கும் பாத் டிஃப்ரென்ஸ்க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஸோ இந்த பாத் ஆஃப் த வேவ், ஓகே, ஒரு வேவுடைய பாத் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஒன் வேவ் லென்த் லாம்டா கரஸ்பாண்ட்ஸ் டு ஃபேஸ் ஆஃப் 2π. எப்பயுமே ஒரு வேவுடைய லென்த் எடுத்துப்போம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு வேவ் இருக்குப்பா. ஓகே, இப்போ பாரு, திஸ் இஸ் அ வேவ், ரைட்டா. இந்த வேவுடைய லென்த்தை நீ எப்பயுமே என்னன்னு கன்சிடர் பண்ணுவ, வேவ் லென்த்தை லாம்டான்னு கன்சிடர் பண்ணுவ இல்லையா. இப்போ ஒரு ஃபுல் வேவுடைய இந்த டோட்டல் பாத் இருக்குல்ல, இது வந்து 0, இங்கே π, இங்கே 2π. அப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த லாம்டான்ற வேல்யூ இருக்குல்ல, இந்த லாம்டான்ற வேல்யூ இருக்குல்ல, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு 2π. அதுதான் அவங்களும் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாத் ஆஃப் த வேவ், இந்த வேவ் ட்ராவல் பண்ணுற பாத்தில் ஒன் வேவ் லென்த் லாம்டா கரஸ்பாண்ட்ஸ் டு அ ஃபேஸ் ஆஃப் 2π. ஓகே, அப்போ அந்த வேவ் லென்த் லாம்டாவாக இருக்குன்னா அங்கே இருக்கிற ஃபேஸ் என்னவாக இருக்கணும், ஒரு கம்ப்ளீட் வேவுக்கு 2πயாக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போது பாத் டிஃப்ரென்ஸ், ஓகே, del, path difference del corresponds to a phase difference phi as given by the equation அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை நான் எழுதியும் காட்டுறேன், ஏன்னா ஸ்க்ரீனில் உனக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரைட் இட் மை செல்ஃப். ஓகே, இப்போது நான் என்ன செய்கிறேன், பாத் டிஃப்ரென்ஸ் டெல் இருக்குல்ல, டெல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு தெரியும் ஒரு வேவுடைய கம்ப்ளீட் லென்த் என்னது, இப்போ தானே சொன்னேன், ஒரு வேவுடைய கம்ப்ளீட் லென்த் என்னவாக இருக்கும், லாம்டா. சரி, ஒரு வேவுடைய ஃபேஸ் என்னவாக இருக்கும், 2π. ஸோ லாம்டா டிவைடட் பை 2π, ஓகே, இன்டு ஃபேஸ்க்கு 5. ஸோ பாத் டிஃப்ரென்ஸுக்கும் இதான் பாத் டிஃப்ரென்ஸ், இது பாத்து, இங்கே இருக்கிறது ஃபேஸ், ஞாபகம் வச்சுக்கும். ஓகே,
ஸோ இந்த பாத் டிஃப்ரென்ஸுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் வந்து என்னது? டெல் இஸ் ஈக்குவல் டு பை டிவைடட் பை 2π இன்ட்டு 5. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக எடுத்து எழுதணும். எழுதுனா தான் மார்க் எக்ஸாமில். ஃபார்முலாவை மிஸ் பண்ணிடாது. வெறும் தியரி மட்டும் நான் எழுதிட்டு வந்துட்டேன், எக்ஸாமில் நான் ஃபார்முலா எழுதலைன்னு தயவு செஞ்சு வந்து சொல்லாத. யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் ப்ராப்பர்லி. சரிங்களா? ஓகே, இப்போது அகெயின் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கோஹரண்ட் சோர்சஸ்னால் என்ன? வாட் ஆர் கோஹரண்ட் சோர்சஸ்? சரியா? ஒன்றும் இல்லை, 2 லைட் ரேஸ் இல்லை 2 லைட் சோர்சஸ் ஒன்றோட ஒன்று கோஹரண்ட்டாக இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவோன்னா, முதல்ல ரெண்டுமே வந்து சேம் ஃபேஸில் இருக்கணும். ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சேம் ஃபேஸ். இப்போ ஒரு பேச்சுக்கு இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு லைட் வேவ், அடுத்து இது ஒரு லைட் வேவ். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் மேக்ஸிமம், ஒரே நேரத்தில் மினிமம் அட்டைன் பண்ணும். இந்த ரெண்டுமே வேறு வேறு லைட்டாக இருந்தாலும் இதோடைய மேக்ஸிமம் வேல்யூவும் இதோட மேக்ஸிமம் வேல்யூவும் ஒரே டைமில் நடக்கும். 2 பேருமே ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் போவாங்க, ஒரே நேரத்தில் மினிமா வருவாங்க. இப்போ இன்னொரு வேவ் எடுத்துப்போம். அந்த வேவ் லெட்ஸே இப்படி ரிவர்ஸாக இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ இது மேக்ஸிமமாக இருக்கும்போது இது மினிமமாக இருக்குது. அப்போ இவங்க ஃபேஸில் இல்லை, இன்ஃபேக்ட் இவங்க அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்காங்க. எப்போ 2 பேருமே மேக்ஸிமமாக இருக்காங்க இல்லை எப்போ 2 பேருமே மினிமமாக இருக்காங்களோ அதை சேம் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மாறவே கூடாது. ஒரு பேச்சுக்கு இவங்க 2 பேரும் சேம் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 5 is equal to 0ன்னு சொல்லுவோன்னா இது எப்பயுமே 0வாக தான் இருக்கணும். ஒரு பேச்சுக்கு இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/2 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது எப்பயுமே அது π/2வாக தான் இருக்கணும். அதான் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் ஃபேஸ் இருக்கணும், கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஃப்ரீக்வன்சி 2 பேருக்கும் சேமாக இருக்கணும், வேவ் லென்த்து சேமாக இருக்கணும், சேம் வேவ் ஃபார்ம் அண்ட் ப்ரிஃபரபிளி சேம் ஆம்ப்ளிடியூட். அந்த வேவ் ஃபார்மும் சரி, ஆம்ப்ளிடியூட்னா என்னது? மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதுதான் நீ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன, இதுவுமே சேமாக இருக்கணும். இது எல்லாமே சேமாக இருந்தால் அப்போ 2 டிஃப்ரெண்ட் லைட் சோர்ஸஸை நீ என்ன சொல்லலாம்னா கோஹரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ இதுவும் எல்லாருக்கும் கிளியரா? இப்போது சம் பார்ட்ஸ் உனக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா ஸ்லைட்டாக ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே முன்னாடி போய் திரும்ப ஒரு ரீவாட்சை போடு. சரியா? கண்டிப்பாக புரியும். இல்லை சார் எனக்கு அப்பயுமே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லு, நானே உனக்கு ரிப்ளை பண்ணி எந்த இடத்துல உனக்கு மிஸ் ஆகுதோ அங்கே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், இதோட பிடிஎஃப்லாம் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்லாம் இருக்குல்ல, அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? அதுக்கு வந்து நமக்கு வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்குது, டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு அதில் ஜாயின் பண்ணிவிடு. பிடிஎஃபாகவே உனக்கு வரும். ஸோ தட் நீ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மை டியர் கிட்ஸ், டோன்ட் வரி. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிறைய டவுட்டோடு இருப்பீங்க. அண்ட் ஈவன் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட லைக் ஓகே நம்ம எப்படி இப்போ படிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி ரீஆர்கனைஸ் பண்ணிக்கும். ஒன்றும் கேட்டு போகல, ஸ்டில் வி கேன் வின். ஓகேவா? என்ன தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணி படிக்க முடியல, அங்கங்கே சில தடங்கள்லாம் வந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து வர்றதுல தான் உங்களோட திறமை இருக்குது. யூ ஹாவ் டு லைக் கெட் அப் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் இன் லைஃப். அதை மறந்துடாது. ஸோ இஃப் யூ ஃபீலிங் டவுன், அழகாக திரும்ப ஒரு வாட்டி ரீஓரியன்ட் ஆகி லெக்சரை பார்க்க ஆரம்பிச்சிரு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடலாம். வாட் இஸ் டைஃப்ராக்ஷன்? ஓகே, நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் டைஃப்ராக்ஷன்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்படி தெரிஞ்சதுன்னா டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ டைஃப்ராக்ஷன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல் வேவ்ஸ். முதல்ல இந்த டைஃப்ராக்ஷன்றது எல்லா வேவ்ஸுக்குமே இருக்கும், இன்க்ளூடிங் சவுண்டு வேவ். சரியா? நான் பேசுகிறேன்ல, அது கூட ஒரு சவுண்ட் வேவ் தானே. சவுண்டு வேவ் கூட டைஃப்ராக்ட் ஆகுமா? பஸ் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல டைஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீ கேட்க வரேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு டார்ச் லைட் எடுத்துப்போப்பா. டெக்னிக்கலாக ஒரு டார்ச் லைட்லேருந்து வெளிச்சம் எப்படி வரணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தானேடா வெளியே வரணும். நீங்கள் பாருங்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஒரு டார்ச் லைட்லேருந்து வெளியே வர லைட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் இருக்குமா, இல்லை இந்த மாதிரி இருக்குமா? இப்போது இங்கே இது ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட வரும்போது லைட்டோடைய பாத் வந்து இந்த மாதிரி இப்படி சேஞ்ச் ஆகுது. அது நேராகவே போகல. டெக்னிக்கலாக வந்து பார்த்தோன்னா சொல்கிற இப்படி தான் லைட் ட்ராவல்ஸ் என்ன ஸ்ட்ரெயிட் பார்த்து தான் நீ படித்த. அப்போ இப்படி தான் ட்ராவல் ஆகும்னா இந்த ரீஜன்லாம் வந்து ஷேடோவில் தானே இருந்திருக்கணும், இங்கே வெளிச்சமே இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் ஒரு டார்ச் லைட்டில் வெளிச்சம் இப்படி தானே வெளியில் ட்ராவல் ஆகுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டைஃப்ராக்ஷன் இஸ் பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் ஷார்ப் எட்ஜஸ். எங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வேவ்ஸ் வந்து என்ன ஆகுமா, பெண்ட் ஆகுமா.
அப்படி பெண்ட் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிறத தான் அப்படி பெண்ட் ஆகி உனக்கு அதோட பாத்து அப்படியே மாறி போகுது இல்லை, அதை தான் நீ என்ன சொல்கிற அப்படின்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிற. இது லைட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா? எல்லா வேவ்ஸுக்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் சவுண்ட். அதனால தான் நீ ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த வி ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் வென் யூ ஸ்பீக் த்ரூ இட், அப்போ உன்னோட சவுண்ட் வேவ்ஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா சத்தமாக கேட்கும். ஓகே, ஏன்னா அது அந்த ஷார்ப் எட்ஜஸ் அங்கே உள்ளே கொண்டு வராங்க, அவ்வளோதான் விஷயம். சரியா? ஓகே, இப்போது ஒரு முக்கியமான கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன். ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனுக்கும் ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஷன்ஸ்லாம் என்னென்னா நான் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். மொத்தம் 3-4 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ என்ன பண்ணி இதை நோட்ஸ் எடுக்கிறேன், நான் பேச நோட்ஸ் எடுக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. எப்பயுமே நான் ஒரு கொஸ்டின் நடத்தும்போது நோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவோன்னா நீ சைட் பை சைடு எழுதி பார்த்துட்டே வாயன் கூட. சரியா? ஸோ ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனில் ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னாங்கன்னா டைஃப்ராக்ட் ஆகுன்றாங்க. சார் புரியலையே, லைக் ஸ்பெரிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல்னு என்னது? இங்கே தான் இருக்கிறேன். சரியா? வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ன ஆகுன்றாங்கன்னா ஒரு ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனில் வந்து டைஃப்ராக்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. இப்போ இந்த லைனில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்படி வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், விச் மீன்ஸ் இது சிலிண்ட்ரிக்கல். ஸோ ஒரு லைன் எலமெண்ட், ஒரு நேரான கோடு எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து சிலிண்ட்ரிக்கலாக இப்படி வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு பாயிண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்பெரிக்கலாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து இதோட ரேஞ்ச் என்னன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அடுத்த பாயிண்டில் நான் அதை பற்றி பேச போகிறேன். ரைட்டா? அடுத்து ஒரு ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அண்டர்கோஸ் டைஃப்ராக்ஷன். சரியா? ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷனில் டைஃப்ராக்ஷன் நடக்கும், ஆனால் அந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டு எப்போ பிளேனாக இருக்கும் அப்படின்னா சோர்ஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது. இன்ஃபினிட்டியில் இருந்தால் தான் உனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அதுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதே ஒரு பாயிண்ட்டு சிலிண்டர்லாம் இருக்குதுன்னா அந்த வேவை உருவாக்கின சோர்ஸ் இங்கே தான் இங்கே பக்கத்துலேயே இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் உனக்கு புரியலன்னா நான் ஒரு குளத்தில் கள்ளத்துக்கு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கல்லுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வேவ் சர்க்கிளாக இருக்கும். அந்த கல்லுனால ப்ரொடியூஸ் ஆன வேவை நான் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பார்க்குறேன்னா அப்போ எனக்கு பார்க்கும்போது அங்கேயும் எனக்கு அது சர்க்கிள் மாதிரி தெரியாது. அது ஒரு ஸ்ட்ரெயிட் வேவ் மாதிரி வரும். கடல் அலைகள்லாம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் வேவ் மாதிரி வரும். அதை பிளேனுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தால் இன்ஃபினைட்டா, அப்போ பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் அப்படி இல்லைனா ஸ்பெரிக்கலுக்கு என்ன சொல்கிறாங்க? லைட் வேவ் இஸ் ஃப்ரம் அ சோர்ஸ் ஆஃப் ஃபைனட் டிஸ்டன்ஸ். இங்கிட்டு தான் பக்கத்தில் தான் எங்கேயோ சோர்ஸ் இருக்குது. ஓகே, இதே வந்து பிளேன் வேவ் ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரான்ஹோஃபர். அதனால் என்ன சொல்கிறாங்க? லைட் வேவ் இஸ் ஃப்ரம் அ சோர்ஸ் அட் இன்ஃபினிட்டி. ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, அதனால தான் உங்களுக்கு பார்க்க அது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியுது, பிளேன் மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. சரி, அடுத்து ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனில் அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது? கான்வெக்ஸ் லென்சஸ் நீட் நாட் பி யூஸ்டு ஃபார் லெபார்டரி கண்டிஷன்ஸ். நான் இப்போ லெபார்டரி கண்டிஷன்ஸில் இந்த டைஃப்ராக்ஷனை நான் நிகழ்த்தி காட்டணும், செய்யணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு அங்கே கான்வெக்ஸ் லென்சஸ் தேவை இல்லை. ஆனால் ஃப்ரான்ஹோஃபரில் அப்படி கிடையாது. கண்டிப்பாக நான் கான்வெக்ஸ் லென்சஸை யூஸ் பண்ணணும். இதை நான் ஒரு லெபார்டரியில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா. அதில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா? ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இட் இஸ் ஈஸி டு அப்சர்வ் அண்ட் அனலைஸ். அதனால் என்ன பண்ண முடியும்? இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரெஸ்னல் அப்படி கிடையாது. அதை அப்சர்வ் பண்ணுறதும் கஷ்டம், அனலைஸ் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை எழுதிருங்க. அதுக்கப்புறம் டயக்ராம்ஸை வரைஞ்சிருங்க. நம்ம புக்லேயே வந்து உங்களுக்கு லென்சஸ் இல்லாமல் ஒரு டயக்ராம், லென்சஸோட ஒரு டயக்ராம்னு 2 டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே மறக்காமல் வரைஞ்சிருங்க. சரியா? இப்போது அடுத்து ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போமா? வாட் இஸ் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ்? ஒப்டெயின் த ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ். நீங்கள் உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கும்போது இந்த ஈக்குவேஷன் இப்படி எடுத்து எழுதிட்டால் மட்டும் போதும். இப்போ ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு நான் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிடுறேன். சரியா? இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த டார்ச் லைட்டில் லைட்டு வந்து இப்படி நேராக வெளியே வருமானு கேட்டால் இல்லை. ஓகே, இது டார்ச் லைட். அதுக்கு பதிலாக இப்படி. ஓகே, சின்ஸ் அதில் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் ஆகி தான் வெளியே வரும். கரெக்டாக? ஸோ இப்போது ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் கரெக்டாக எங்கே நடக்குது? ஓகே, இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து உனக்கு கரெக்டாக எங்கே நடக்குது? ஒரு பேச்சுக்கு உனக்கு இங்கேருந்து தான் லைட் சோர்ஸ் வருது, இதான் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து இப்படி ஒரு லைட் ரே போகுது, இப்படி ஒரு லைட் ரே போகுது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ரீஜனுக்குள் ட்ராவல் பண்ணியிருக்கணும்.
ஓகே, தே ஷுட் ஹவ் ட்ராவல்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் பாத் லைக் திஸ் பா, ரைட்டா? அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஏன்னு எடுத்துப்போம். ஓகே, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த கேப் இசட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ். எக்ஸாக்டாக ஓகே, இந்த பாயிண்டில் தான் லைட்டு வந்து அந்த எல்லையை மீறி போகுது, கோட்டை தாண்டி போகுது. சரியா? இட் ஷுட் ஹவ் ட்ராவல்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் எக்ஸாக்டாக அந்த ஷார்ப் எஜ்ஜுக்கிட்ட வரும்போது அதோட பாத் வந்து என்ன ஆகுது, உனக்கு டைஃப்ராக்ட் ஆகி தாண்டி வெளியே போகுது இல்லை? அப்போ எந்த இடத்துல அந்த பார்டரை மீறுறார், அப்போ அந்த பார்டரை மீறுற இடத்துலேருந்து அதோட சோர்ஸ் ஸ்டார்ட் ஆன இடம் வரைக்கும் இருக்கிறத ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் இசட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து வரும், உனக்கு ஈஸியாக புரியும். ஃப்ரெஸ்னல்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் அப் டு விச் இன் ரே ஆப்டிக்ஸ் இஸ் ஒபேட், அப் டு விச் த ரே ஆப்டிக்ஸ் இஸ் ஒபேட். இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் உனக்கு வந்து என்ன ஆகுமா, ரே ஆப்டிக்ஸ் ஒபே ஆகுமா. ஓகே, அப்போது மீதி ஒபே ஆகாதா அப்படின்னு கேட்டால் அதை படிச்சு காட்டணும் பாரு. அண்ட் பியாண்ட் விச் த ரே ஆப்டிக்ஸ் இஸ் நாட் ஒபேட். ஸோ ஆமாம், இந்த பாயிண்ட்டை தாண்டி உங்களுக்கு இங்கே ரே ஆப்டிக்ஸோட ரூல்ஸ் எல்லாம் ஒபே ஆகாது. பட் த வேவ் ஆப்டிக்ஸ் பிகம் சிக்னிஃபிகண்ட். ஆனால் அந்த ரே ஆப்டிக்ஸ் ஒபே ஆகலைனாலும் வேவ் ஆப்டிக்ஸ் இங்கே சிக்னிஃபிகண்ட் ஆகிடும்ன்றாங்க. புரியல பாஸ், புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வேவுக்கும் ரேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் இங்கே சரியாயிடும். சரியா? இப்போது ஒரு வேவு தான் உனக்கு டைஃப்ராக்ட் ஆகும், லைட்டால் ரிஃப்ளெக்ட் ஆக முடியும், ரிஃப்ராக்ட் ஆக முடியும், எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு பொருள் டைஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அது வேவ் ப்ராப்பர்ட்டி, முழுக்க அது ஒரு வேவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ அதனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அது ரே ஆப்டிக்ஸை ஒபே பண்ணல, அந்த பாயிண்ட் அந்த டிஸ்டன்ஸுக்கு மேலே அது ரே ஆப்டிக்ஸை ஒபே பண்ணல. ஆனால் வேவ் ஆப்டிக்ஸை ஒபே பண்ணுது. வேவ் ஆப்டிக்ஸ் பிகம் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? அங்கே அந்த வேவ் லென்த்து இது எல்லாமே கரெக்டாக ஒபே ஆகுது, வேவ் ஆப்டிக்ஸை அது ஒபே பண்ணுது. நம்ம படிக்கிற சாப்டரே வேவ் ஆப்டிக்ஸ் தானே, இதுக்கு முன்னாடி சாப்டர் தான் ரே ஆப்டிக்ஸ் இல்லையா? ஸோ இதோட ஃபார்முலா என்னது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலைன்னா நான் ஒரு வாட்டி எடுத்து எழுதிடுறேன். இசட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெஸ்னல்ஸ் டிஸ்டன்ஸ். இசட் ஈக்குவல் டு இப்போ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 லாம்டா. லாம்டான்றது உங்களுக்கு தெரியும் வேவ் லென்த், லைட்டுடைய வேவ் லென்த். ஓகே, ஏன்ற டிஸ்டன்ஸும் நான் என்னன்றதை காமிச்சேன் இல்லையா? இந்த ரீஜன், இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நான் ஏன்னு சொன்னேன். ஓகே, அப்போ இந்த ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு ரே ஆப்டிக்ஸ் ஒபே ஆகும். ரே ஆப்டிக்ஸ் படி இவ்வளோ தான் லைட்டு பட்டிருக்கணும், இவ்வளோ தான் லைட்டு ட்ராவல் ஆகிருக்கணும். ஆனால் அது இவ்வளோ பெருசுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ அது காரணம் யார்? வேவ் ஆப்டிக்ஸ், வேவ் நேச்சர். அவ்வளோதான் விஷயம், டைஃப்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். இப்போது இன்டர்ஃபியரன்ஸ்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 லைட் வேவ் ஒன்றோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகும். இப்போது இது ஒரு லைட் ரே, இது ஒரு லைட் ரேனா இவங்க 2 பேரும் இந்த சூப்பர் இம்போஸ் ஆகிற இடத்துல ஒன்று இவங்க 2 பேரோட விட இன்னும் பிரைட்டான ஒரு லைட்டு இல்லை இன்னும் டல்லான ஒரு லைட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இப்போது இதுவே டைஃப்ராக்ஷன்னா என்னது? ஸோ டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் எட்ஜஸ் பக்கத்தில் லைட்டு போகும்போது அதோட பாத்து சேஞ்ச் ஆகும். சரியா? அதுதான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்ஃபியரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் இது மட்டும்தான் வித்தியாசமா, இன்னும் நிறைய வித்தியாசம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஒரு சின்ன கரெக்ஷனும் பண்ணிப்போம். சரியா? ஸோ இங்கே வந்து நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன், ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன் அப்படியே போட்டுன்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும், இந்த இடத்துல இன்டர்ஃபியரன்ஸ், நீங்களும் அதை ஒரு வாட்டி மாற்றிக்கோங்க. சரியா? இங்கே இன்டர்ஃபியரன்ஸ், வேற இங்கே வந்து டைஃப்ராக்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டர்ஃபியரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியா, ஈக்குவலி ஸ்பேஸ்ட் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் இருக்கும். ஒரு லைட் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட்லலாம் பார்த்துருப்போம், 5 மார்க் கொஸ்டின். அப்போது இதில் வந்து நீங்கள் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருவீங்க, அதில் சென்டரில் ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து மேலே ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கும், கீழே ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கும், திரும்ப ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சு, அதுக்கப்புறம் மேலே ஒரு டார்க் ஃப்ரிஞ்சு, அதேமாதிரி இங்கே ஒரு பிரைட்னா திரும்ப கீழே வந்து ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, ஈக்குவலி ஸ்பேஸ்டு பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ். அப்படின்னா என்னது, இதுக்கும் 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 இவங்க எல்லாருக்கும் நடுவில் இருக்க கேப் எல்லாமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்.
ஒவ்வொன்றும் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே டைஃப்ராக்ஷன் நடக்கும்போது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் டபுள் த சைஸ் ஆஃப் அதர் ஃப்ரிஞ்ச். என்ன சொல்கிறாங்க, ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில் நீ அதே மாதிரியே ஸ்லிட் வைக்கிற, ஸ்க்ரீன் வைக்கிற அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கிற பிரைட் ஃப்ரிஞ்சு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் அது பக்கத்தில் இருக்கிறதுல அதை விட சின்னதாக இருக்கும். இன்ஃபேக்ட் சென்ட்ரலில் இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிறத விட 2 times பெருசாக இருக்கும், டபுளாக இருக்கும்ன்றாங்க இதோட சைஸ். சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் டபுள் த சைஸ் ஆஃப் அதர் ஃப்ரிஞ்சஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இன்டர்ஃபியரன்ஸ் டைஃப்ராக்ஷன் கொஞ்சம் மாற்றிக்க. அடுத்து ஈக்குவல் இன்டென்சிட்டி ஃபார் ஆல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். இங்கே அந்த பிரைட் ஃப்ரிஞ்சு ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லை, இங்கே இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஒரே இன்டென்சிட்டியில் ஒரே பிரைட்னஸில் இருக்கும். ஓகேவா? ஆனால் டைஃப்ராக்ஷனில் அப்படி கிடையாது. டைஃப்ராக்ஷனில் இன்டென்சிட்டி ஃபால்ஸ் ரேப்பிட்லி ஃபார் ஹையர் ஆர்டர் ஃப்ரிஞ்சஸ். ஏன்னாகுமா, அந்த இன்டென்சிட்டி வந்து அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குமா, குறைஞ்சிட்டே இருக்குமா ஹையர் ஆர்டர் ஃப்ரிஞ்சஸ்க்கு. மேலே போகும்போது சென்டரில் இருக்கிறது பிரைட்டாக இருக்கும், மேலே இருக்கிறதுல அதை விட டல்லாக இருக்கும். சரியா? அடுத்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஒப்டைன்ட். எங்கே? இன்டர்ஃபியரன்ஸில். ஓகே, இதுவே வந்து நீ டைஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஃபார்ம்ட். ஓகே, இன்டர்ஃபியரன்ஸில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஒப்டைன் ஆகும், டைஃப்ராக்ஷனில் ரொம்ப கம்மியான லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் தான் வந்து ஒப்டைன் ஆகும் அப்படின்றாங்க. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்து எழுதிட்டனாலே சாலிடாக உனக்கு 3 marks வந்துடும். 3 mark கொஸ்டினில் இதை கேட்பாங்க. ஸோ அதனால் அழகாக படிச்சிரு. ரேலே க்ரைட்டீரியன்னா என்ன, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் இப்போவே பார்த்து முடிச்சிருவோம். இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஜூம் பண்ணி பார்க்குறோம், ஒரு ஃபோட்டோவோ ஒரு இமேஜோ நம்ம அதை ஜூம் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோ. எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக அந்த இமேஜ் இருக்குன்றத நீ எதை வச்சு கண்டுபிடிப்ப? எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அது பிரேக் ஆகாமல் இருக்கணும். கரெக்டாக? பேசிக்காக இது நீ ரெசல்யூஷன்னு சொல்லுவேன். இங்கே ரேலே க்ரைட்டீரியில் என்னென்னா 2 சின்ன பாயிண்ட், அந்த 2 சின்ன பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க அந்த கேப்பை கூட நமக்கு நல்லா கிளியராக தெரியணும். ஒரு பேச்சுக்கு இப்படி நான் 2 பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, இது 2 பாயிண்டானே உனக்கு எப்படி தெரியும்? ஜூம் பண்ணி பார்த்தா, பெருசாக்கி பார்த்தா தான் தெரியும். கரெக்டாக? அப்போது எந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணால் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் நல்ல கிளாரிட்டி இருக்கும், நல்ல கொஞ்சம் அந்த குட்டி கேப்பு, கொஞ்சம் குட்டி வித்தியாசம் இருக்கும். அதைத்தான் நீ ரேலே க்ரைட்டீரியன்னு சொல்லு. அதுக்கு தான் நம்ம புக்லேயும் இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக ரிசால்வ் ஆகலை, ஏன்னா பார்க்கும்போது ஒரே பாயிண்ட் மாதிரி இருக்குது. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம். அப்போ அப்படியே ஓரளவுக்கு ஓகே இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது போல் அப்படின்னு தெரியுது. அப்புறம் இந்த ஃபைனல் இமேஜில் வந்து பார்த்தோன்னா அது இவங்க 2 பேருமே தனித்தனி இமேஜஸ், தனித்தனின்னு இந்த ரெசல்யூஷனில் பக்காவாக கிளியராக தெரியுது. ஓகேவா? அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கிறது எப்பயுமே என்னென்னா பிரைட் ஃப்ரிஞ்சு, சென்டரில் இருக்கிறது பிரைட் ஃப்ரிஞ்ச். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, இதை வந்து டார்க் ஃப்ரிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிரைட் ஃப்ரிஞ்சை நம்ம சென்ட்ரல் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். இந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கு பாரு சென்ட்ரலில் நல்ல பிரைட்டாக, அதை சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த டார்க்காக இருக்க ரீஜன் இருக்குல்ல, இந்த கருப்பாக கோடு, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிமம். ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு மினிமம், ரெண்டாவதாக கருப்பாக இருந்தால் செகண்ட் மினிமம், இந்த மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, அக்கார்டிங் டு ரெய்லேஸ் கிரைட்டீரியன் 2 points on an image are said to be just resolved. ஒரு இமேஜில் இருக்க 2 different பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ரிசால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் எப்போ சொல்லலாம் அப்படின்னா the central maximum of one diffraction pattern. ஓகே, ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுடைய சென்ட்ரல் மேக்ஸிமம், அதாவது சென்ட்ரலில் இருக்க அந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் கோயின்சைட்ஸ்னால் என்ன, போய் டச் பண்ணும். எதை டச் பண்ணும்? த ஃபஸ்ட்டு மினிமம் ஆஃப் த அதர். ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட்டு மினிமம்னா எது? அந்த டார்க் ஃப்ரிஞ்ச். அப்போதோ பாருங்கள், இந்த பிரைட் ஃப்ரிஞ்சு அப்படியே பக்கத்தில் போய் இங்கே இருக்கிற டார்க் ஃப்ரிஞ்சு கூட கோயின்சைட் ஆகுது. இந்த பிரைட் ஃப்ரிஞ்சு இந்த டார்க் ஃப்ரிஞ்சு கூட கோயின்சைட் ஆகுது. அப்படியே லைட்டாக அப்படியே டச் ஆகிறாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு குட்டி வித்தியாசம் தெரியுது, ரொம்ப குட்டியாக தான். அதனால தான் அதை ஜஸ்ட் ரிசால்ட் அப்படின்றாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த எந்த அளவுக்கு நீங்கள் ரிசால்வ் பண்ணால் இது நடக்குமோ அதை ரேலே க்ரைட்டீரியன்னு சொல்லுவாங்க. எப்போ 2 பாயிண்ட் வந்து ஜஸ்ட்டு ரிசால்வ் ஆகுது when the central maximum of one diffraction pattern coincides with the first minimum of the other or vice versa. இதை எழுதிட்டேன்னா 2 marks சாலிடாக நீ அடிச்சிடலாம். அடுத்து இன்னைக்கு கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் போலரைசேஷன்? ஸோ த ஃபினாமினன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிங் த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் லைட். அதாவது லைட்டில் என்னென்ன விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு ஃபினாமினன். அந்த ஃபினாமினனில் என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டில் இருக்க வைப்ரேஷன்ஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு லைட் எடுத்துக்கிட்டால் அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரெண்டும் ஒன்றோட ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்.
இப்போது என்ன விஷயம்னா லைட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ லைட் எந்த டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இதில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஆசிலேட் ஆகும், வைப்ரேட் ஆகும். ஸோ த phenomenon of restricting vibrations of light, that is electric and magnetic field vectors, to any one direction perpendicular to the direction of propagation of wave is called polarization of light. அப்போது லைட் எந்த டைரக்ஷனில் உனக்கு ப்ரொபகேட் ஆகுதோ, மூவ் ஆகுதோ, அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் அதில் இருக்கிற எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை நீ ஆசிலேட் ஆக வச்சிட்டின்னா அதை போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்லுவேன். ஸோ த phenomenon of restricting the vibrations of light, அதாவது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ் இன் லைட் டு எனி ஒன் டைரக்ஷன், ஏதோ ஒரு டைரக்ஷனில் நீ அதை ஆசிலேட் ஆக வை. ஒன்று அப் டவுன், இப்படி சைட்வேஸாக அந்த மாதிரி. ஓகே, அது எப்படி இருக்கணும்? ஆனால் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவாக இருக்கணும். அப்படி பண்ணுறத தான் நீ சிம்பிளாக போலரைசேஷன்னு சொல்கிறேன். சரியா? இப்போது இன்றைக்கி இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதில் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் போலரைஸ்ட் அண்ட் அன்போலரைஸ்ட் லைட், அடுத்து ஸ்டேட் அண்ட் ஒப்டைன் மால்ஸ்லாம் செம்ம இம்பார்ட்டன்ட் கண்ணுங்களா, மிஸ் பண்ணிடாத அந்த வீடியோ நான் போடும்போது. யூசஸ் ஆஃப் போலரைட் சொல்லித்தரப்போகிறேன். ப்ரூஸ்டர்ஸ்லாம் அகெயின் செம்ம இம்பார்ட்டன்ட், அதுவும் சொல்லித்தரப்போகிறேன். பைல் ஆஃப் பிளேட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் சொல்லித்தரேன். ஓகே, அஃப்கோர்ஸ் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்னா என்ன, மயோஃபியானா என்ன, ஹைப்பர் மெட்ரோஃபியானா என்ன, இந்த கொஸ்டின்ஸும் டீச் பண்ண போகிறேன். சார் இது மட்டும் இல்லை, எனக்கு இது இல்லாமல் ஒரு சில கொஸ்டின் கிரிட்டிக்கலாக இருக்குது, ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே சொல்கிறேன். இந்த 8 கொஸ்டின் மட்டும் வேணாம், இது கூட இன்னொரு 4-5 சேர்ந்து நடத்துங்க அப்படின்னா அதையுமே டைப் பண்ணு, கமெண்ட்டில் டைப் பண்ணிவிடு. சரி, எனக்கு இந்த கொஸ்டின் நடத்துங்கன்னு டைப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினும் உனக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் இருக்கும், அது மிஸ்ஸே ஆகாது. சரியா? இப்போது நீ யோசிச்சு பாரு, ஒரு நாளும் நான் உனக்கு இந்த மாதிரி வந்து ½ அன் ஹவர்க்குள்ளே இந்த கொஸ்டின்ஸ்லாம் நடத்தி உன்னை சூப்பராக படிக்க வச்சா, உன்னை ட்ரெயின் பண்ணால் மிட் டேர்மில் உன்னால் மார்க் எடுக்க முடியுமா முடியாதா? கன்சிஸ்டண்ட்டாக நீ என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறேன், நான் கொடுக்குற PDF வாங்கி படிக்கிறேன்னா மார்க் எடுக்க முடியும், அதில் டவுட்டே கிடையாது. சரியா? பட் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஹாவ் டு பி வெரி கன்சிஸ்டன்ட், அங்கே தான் கீ இருக்குது. சரியா? யூ ஹாவ் டு ட்ராவல் வித் மீ ஃபார் த நெக்ஸ்ட் 150 days. உன் ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி. சரியா? அண்ட் சார் அந்த பிடிஎஃப்பில் எதில் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். சரியா? டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நோட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் ஆகும். So please follow everything and be with us for the next few days, next 150 days. Let's get a rocking result, my dear children. And goodbye. I'm signing off. This is Yanian sir from Vedantu.